கிடையாது. என் தொண்டருக்கு உறுதியாக உண்மையாக சொந்த காசு உழைப்பு தான். எல்லாம் சொந்த காசு உழைப்பு. நான் எதுவுமே எதிர்பார்க்காதவங்க, நான் ஆட்சிக்கு வராதவங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தா போகும், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் பட்டியலை வெளியிட்டிருக்காது. டிவி டிபேட்ல உட்காந்து பேசுறவங்க எல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு நிம்மதியை தூங்குவாங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு கீழே வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கொஞ்சம் அரசியல் முயற்சி பெற்ற ஒரு நல்ல அரசியல்வாதியா இருப்பார் போல் இருக்கு. நமக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. நமக்கு தெரிஞ்சதால கேப்டன் லவ் யூ, கேப்டன் மட்டும் லவ் யூ, லைஃப் லாங் லவ் யூ, உயிருக்கு மட்டும் லவ் யூ, அதை மட்டும் தான் நமக்கு தெரியும். அரசியல்லாம் நமக்கு தெரியாது. இருந்தாலும் அவர் கேட்டிருந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு எம்பி சீட்டு கொடுத்து நீங்க என்னத்தை கொடுங்க போறீங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் கட்சியை வித்து திங்கிற அந்நியார் மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாரு. இது ரெண்டு கொஸ்டினுக்கும் நான் அதிலேயே ஆன்சர் பண்ணிட்டேன். இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் எல்லா டிபேட்ல சொல்லக்கூடிய எல்லா ஒரு அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்கு எதிராக ஒரு கும்பல் சுத்திட்டு, அந்த கும்பல் அத்தனை பேரும் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரேமத்தை வச்சு கட்சியை வித்துட்டாங்க, கட்சியை வித்து காசு வாங்கிட்டாங்க, அப்படியா இப்படியான்ட்டு ஒரு கும்பல் உட்காந்து பேசிட்டே இருக்கு. அவர்கிட்டையும் சரி மற்றவங்ககிட்டையும் சரி, இது எனக்கு ஒண்ணு மட்டும் புரியல. அப்படி அவங்க எவ்வளவுதான் பணம் வாங்கிட்டாங்க, அது யாருதான் நின்று பார்த்தீங்க அவங்க பணம் வாங்கும்போது? இந்த கேள்வி நான் அவர்கிட்டையும் கேட்டேன், அவரும் பதில் சொல்ல. ஒன்னே ஒரு கேள்விக்கான பதில் நான் என்ன சொன்னேன்னா, இதுக்கு முன்னால போனவங்க என்னத்தை புடுங்கினாங்களோ அதைத்தான் நாங்களும் புடுங்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தலைக்குறைவான வார்த்தையா எனக்கு தெரிஞ்சாலும் அவர் சொன்னதுக்கான விளக்கத்தை சொல்ல வேண்டியதை, அவர் சொன்னதுக்காக நான் சொல்ல வேண்டியதா போச்சு. அதுக்கப்புறம் அவர் அந்த முதிர்ச்சிக்காரனர் அரசியல் முயற்சி எப்படி சொல்றது, நாஞ்சில் கோல் அப்படின்னா நாஞ்சில் மனோகரன், வைகோ, அண்ணாதுரை எல்லாம் தமிழகத்துக்காக மாநிலங்களவையில பேசி இது பண்ணியிருக்காங்க. இது உங்களை கொடுத்திருந்தா நீங்க போய் உங்க சுயநலத்தை மட்டுமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு மன வருத்தம் உண்டாயிடுச்சு. 1980கள்ல இருந்து சினிமா வாய்ப்பு அதிகமா இல்லாதப்பவும், அவருடைய வெற்றிங்கிறது பெருசா இல்லாதப்பவுமே மக்களுக்கான உதவுற மனப்பக்குவம் எங்க கேப்டனுக்கு அப்பவே வந்துருச்சு. அப்பவே அரசு பள்ளிகள்லையும் அரசு மருத்துவமனைகள்லையும் தன்னால முடிஞ்ச உபகரணங்களை வாங்கி தந்தவர் எங்க தலைவர் கேப்டன். அது போக ஈழ பிரச்சனைக்காக தமிழக அரசுல இருந்து இங்கிருந்து ஈழத்துக்கு எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளும் போகக்கூடாதுன்னு சொல்லும்போது, மத்திய சர்க்காரை போய் பார்த்து மத்திய சர்க்கார் மூலியமா அனுமதி வாங்கி இங்க ஏன் தமிழர்கள் அங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிருந்து தன்னால என்ன முடியுமோ உணவாகட்டும் உடைமைகளாகட்டும் இங்கிருந்து அனுப்பின ஒரு தலைவர் எங்க கேப்டன். 2014 இங்க கோவையில ஒரு கணினி மையம், இலவச கணினி மையம், அன்னைக்கு இந்த கம்ப்யூட்டர்லாம் பெருசா டெவலப் இல்லாதப்போ இலவச கணினி மையம் ஆரம்பிச்சு, அதுல ஐஏஎஸ் அதிகாரியா சமீபத்துல தமிழ்நாட்டிலேயே முதல் முறையா தேர்ச்சி பெற்ற ஒரு ஆள். அவரு சமீபத்துல கூட கேப்டன் கோயிலுக்கு போய் பேட்டி கொடுத்திருக்காரு. அது கேப்டனுடைய இலவச கணினி மையம், பயிற்சி மையம். அதுல படிச்சு முதலாளா வந்தார். தமிழ்நாட்டு பரம்பாக்கு ஏரியை திறந்து விட்டா மக்கள் உயிருக்கெல்லாம் ஆபத்துன்னு தெரிஞ்சுமே அந்த ஏரியை திறந்து விட்ட அன்னைய தமிழக அரசு 2 நாளா உணவும் கொடுக்கல, உடையும் கொடுக்கல. முதல் ஆளா எங்க கேப்டன் அந்த சேது தண்ணிக்குள்ளார இறங்கி மக்களுக்கு உணவும் உடையும் கொடுத்த தலைவர் எங்க தலைவர். அன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, இந்த ஸ்டிக்கர் போட்டு பையில பிரிண்ட் அடிச்சு ஒரு 2 நாளுக்கு மேல ஏரோப்ளைன்ல வந்து உணவும் உடைகளும் கொடுத்தது. அதுக்கு முன்னாலேயே களத்துல இறங்கினவர் எங்க தலைவர் கேப்டன். நதிநீர் பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிற இந்த அரசியல் கட்சிகளுக்கு மத்தியில அன்னைக்கு வெறும் எதிர்கட்சி தான். நீங்க நினைக்கிற மாதிரி எம்பியோ மத்திய சர்க்கார் கூட டீலிங்கோ எல்லாம் கிடையாது. வெறும் எதிர்கட்சி தலைவர் இங்க தமிழ்நாட்டுக்குள்ளாரி மட்டும், அதுவும் எதிர்கட்சியும் முடக்கப்பட்ட தலைவர். அப்படி இருந்துட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சியும் கூப்பிட்டு இந்த நதிநீர் பிரச்சனைக்கு நம்ம முடிவு கட்டணும், தீர்வு கட்டணும்னு சொல்லிட்டு இங்கிருந்து அத்தனை பேர்த்தையும் மத்திய சர்க்கார் கூட போய் அந்த நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணக்கு முயற்சி எடுத்தவர் எங்க தலைவர் கேப்டன். ஒகே புயல், கஜா புயல், இது மாதிரி ஒவ்வொரு புயல்லையும் மழையிலையும்
தன்னால என்ன முடியுதோ அந்த மக்களுக்கு களத்துல இறங்கி கொடுத்தவர் எங்க கேப்டன். இன்னைக்குதான் இந்த கேப்டனை பின்பற்றிட்டு வர சீமான் ஆகட்டும், இல்ல தளபதி விஜய் ஆகட்டும், இவங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அன்னைக்கு அந்த களத்துல இறங்கினது, சேர்த்து தண்ணிக்குள்ள வேட்டியை மடித்து கட்டிட்டு இறங்கின தலைவர் எங்க தலைவர். நீங்க சொல்ற மாதிரி சுயநல அரசியல் பண்ணியிருந்தா, அவர் 2011 எதிர்கட்சி தலைவராக இருந்தார்ல, அவர் தன்னோட கட்சியை காப்பாற்றி தன்னோட எம்எல்ஏ கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்து தானும் பணக்காரராயிருப்பார், தன்னை சுத்தி இருக்கிறவங்களையும் பணக்காரராக்கி இருப்பார். ஆனா அப்படி பண்ணலையே. அவர் மக்கள் பிரச்சனைக்காக, அதாவது இன்னைக்கு நைட்டு சட்டம் போடுறாங்க, நாளைக்கு காலையில் நிறைவேற்றுறாங்க, பொதுமக்களுக்கு யாருக்குமே தெரியாது. பேருந்து கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, மின்சார கட்டண உயர்வு, இதனால பாதிக்கப்படுறது அடித்தட்டு மக்கள், கஷ்டப்படுற மக்கள். நாளைக்கு நான் காலையில் வேலைக்கு போகும்போது பஸ் ஏறும்போது 2 ரூபா கொடுத்துட்டு இருந்த டிக்கெட் 4 ரூபாங்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது. அதாவது 5 ரூபா டிக்கெட் 10 ரூபாங்கும்போது எனக்கு 5 ரூபா பெருசா தெரியுது, என்னடா இதுன்னு கேட்கும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இது பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, இது திடீர்னு நீங்க இப்படி பண்ணிருக்கீங்களான்னு கேள்வி கேட்டு எதிர்கட்சி தலைவராக இருந்த எங்க தலைவர் ஆளுங்கட்சி எதிர்த்து கேள்வி கேட்டு மக்களுக்காக தன்னோட பதவியை நிராகரிச்சது எங்க தலைவர். அவர் நினைச்சிருந்தா 2016 எதிர்கட்சி தலைவர் தான். எந்த கட்சியில இருந்தாலும் ஏடிஎம்கேல இருந்திருந்தாலும் எதிர்கட்சி தலைவராக இருப்பாரு, டிஎம்கேல இருந்திருந்தாலும் எதிர்கட்சி தலைவராக இருப்பாரு. அதாவது ஒத்து போயிருந்தான். நீங்க சொல்ற மாதிரி ஜெயின்ஸை கடிச்சிட்டு மக்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டமும் பண்ணாம நீங்க என்ன பண்ணாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள பூந்துருந்தாருன்னா அவர் எனக்கு சீஃப் மினிஸ்டர். ஆனா மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் எல்லாத்தையும் எதிர்த்தார். ஏங்க கருணாசிலாம் நம்மளுக்கு யாருக்கு எப்படி தெரியும்? லொடுக்கு பாண்டியா தெரியும். அந்த அம்மா அவரையே ஒரு ஜாதி கட்சி தலைவராக்கி அவரு பெரிய பிரம்மாண்டம் பண்ணுச்சு. அப்படி இருக்கும்போது எங்க கேப்டன் தாராளமா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருந்தா இந்நேரம் சீஃப் மினிஸ்டர். அவர் பண்ணலையே. அவர் சட்டமன்றத்துல அந்த அம்மா பெருமைப்படுத்தி பாட்டு பாடலையே, எதிர்த்துல பேசினார். எதிர்த்து பேசினாலதான் அவரு மக்கள்லாம் முட்டாளாக்கி காமெடி பீஸ் ஆக்கி நிராகரிச்சு ஒண்ணும் இல்லாம உரம் கட்டிட்டாங்க. அந்த அம்மாவுக்கு ஜால்ரா போட்டு அப்படியே போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவரும் நல்லா இருந்திருப்பாரு, நாங்களும் நல்லா இருந்திருப்போம். அவருடைய ஒவ்வொரு பிறந்தநாளையுமே எம்ஜிஆர் ஸ்கூல்ன்ட்டு ஒன்று இருக்கு சென்னையில. அதாவது மாற்றுத்திறனாளிகள் பள்ளி, காது கேளாதவர், கண்ணு தெரியாதவர், இப்படியெல்லாம் இருக்கு. ஒவ்வொரு பிறந்தநாள்லையுமே அந்த ஸ்கூலுக்கு போய் அன்னதானம் கொடுத்து கேக் வெட்டி அந்த குழந்தைகளோட, இது தான தர்மம்லாம் ரெண்டாவதுங்க, அந்த குழந்தைகளோட மன திருப்தி, எப்படி சொல்றது, அவங்களுக்கு ஒரு ஆறுதல். இப்பேற்பட்ட ஒரு தலைவர் நம்ம கூட செலிப்ரேட் பண்றாரு. அந்த குழந்தைகள் ஒரு ஏக்கமா இருந்திருக்கு. ஒரு நீயான நான் சொல்ல ஒரு குழந்தை சொல்லும், அவ்வளோ அழகா பேச முடியாத குழந்தையால கைகளையே சொல்லுவாங்க. அப்படி ஒரு தலைவர். இதெல்லாமே நான் எப்படி சொல்றது, கேள்விப்பட்டது. கோயம்புத்தூர்ல 2014 நான் கண்ணாத பார்த்தது 40 லட்சம் ரூபா பொருள், தள்ளு வண்டி, ஆட்டோ, ரிக்ஷோ, அப்புறம் தையல் மிஷினு, இந்த மாதிரி எவ்வளவோ நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு விஷயமும் இவ்வளவுங்க. நம்ம கொரோனா காலகட்டத்துல டாக்டர்கள் சிகிச்சை பார்த்தது, கொரோனா எப்படி சொல்றது, ஒரு புருஷன் செத்தாருன்னா பொண்டாட்டி பக்கம் கூட போக முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கொரோனாங்கிற கொடிய நோய் நம்மளை தாக்கும் போது, ஒரு வீட்டுல புருஷன் செத்து போயிட்டான்னா அந்த பொண்டாட்டி போய் தொடக்கூட மாட்டாங்க. எவ்வளவு அந்நியமா இருக்க வேண்டிய ஒரு குடும்பத்துல தொடக்கூட முடியாது. பொண்டாட்டி செத்தா புருஷன் தொட முடியாது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது மக்கள் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி போராடின டாக்டர் இறந்துட்டாங்க. அவங்க ஒரு 7 பேரோ 5 பேர் இறந்துட்டாங்க கொரோனா தொற்றுனால. அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல அடக்கம் பண்றதுக்கு போகும்போது நம்ம பொதுமக்களே தான், ஐயோ இங்க அடக்கம் பண்ணக்கூடாது, எங்களுக்கு கொரோனா தொற்று வந்துடும், யாரா இருந்தாலும் இங்க அடக்கம் பண்ணக்கூடாது, தூக்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேற வழியே இல்லாம அவங்கள ஒரே எங்கேயோ தூரமா கொண்டு போய் ஒரே குழியில போட்டு அத்தனை பத்தி அடக்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்க தலைவர் முதல் முறை அறிவிச்சாருங்க, யாரா இருந்தாலும் கவலைப்படாதீங்க, எங்க காலேஜ் இருக்கு, எங்க காலேஜ்ல போயிட்டுக்கோங்க, அது போக கொரோனாக்கு மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு இடம் இல்லைன்னா எங்க காலேஜ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்ன ஒரே தலைவர் எங்க தலைவர். இங்க இருக்கலாங்க, எல்லாருமே அவங்க தகுதிக்கு அவங்க என்ன பண்ண முடியுமோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. வைகோவாட்டும், நாஞ்சில் மனோகர், அவங்க இவங்க யாரோ சொன்னீங்க, அவங்க தகுதிக்கு அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு பவர் இருந்துச்சு, பதவி இருந்துச்சு, எல்லாமே பண்ணாங்க. இங்க அவருக்கு எதுவுமே இல்லையே. அவருடைய சிந்தனை மக்களுக்கு நன்மை செய்யணுங்கிற ஒரு சிந்தனை மட்டுமே இருந்துச்சு. இதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறது 100%ல 1% கூட தெரியாது. அதுக்கு மேல அவர் செஞ்சதுதான்
அவருடைய மறைவப்போ வந்த கூட்டமும் மறைவப்போ வந்த அழுகை சரித்திரம் படைச்சிட்டு போயிட்டாரு. இனி அந்த சரித்திரத்தை யாருமே படைக்க முடியாது, அந்த அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டாரு. அதை கமெண்ட் போட்ட நண்பருக்கு மிக மிக நன்றி. என்னோட நோக்கமே இதுதான். என்னால எப்படி முடியுதோ அதாவது அதாவது வழியில இந்த கேப்டனுடைய புகழை கொண்டு போயிடும். இந்த கமெண்ட்னால நான் அவர் பண்ண எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்னும் இருக்கு. அவரை பத்தி பேசினா பேசிட்டே போலாம். இன்னும் இருக்கு. அதை என்னால சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்த நண்பருக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.